மனிதர்களும் இருக்க வேண்டிய நற்குணங்கள், இருக்கக்கூடாத தீய குணங்களுடைய வரிசையை பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் தூய்மை என்ற விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். தூய்மை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் 381வது ஹதீஸ், தூய்மை என்பது இறை நம்பிக்கையின் பாதியாக இருக்கிறது, ஈமானுடைய பகுதியாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இறைவன் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், வத்தியாபக் ஃபதக்கிர் வருசூஸ ஃபஹிஸர், உங்களுடைய ஆடையை தூய்மைப்படுத்துவீராக, அசுத்தத்தை வெறுத்து தள்ளிவிடுவீராக என்று இறைவன் 74வது அத்தியாயம் 4-5 வசனங்கள்ல இறைவன் குறிப்பிடுகிறான். மேலும் 5வது அத்தியாயம் 6வது வசனத்துல இறைவன் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலா ஸலாத்த ஃபஹ்ஸிலு வ உஜூஹிக்கும், நீங்கள் தொழுகைக்கு செல்ல நேரும் பொழுது, நீங்கள் தூய்மையாக தொழுகைக்கு செல்லும் பொழுது உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இறைவன் இந்த உலகத்துல எத்தனையோ வகையாக தண்ணீரை அமைத்து தந்திருக்கிறான். கடல் நீரை தந்திருக்கிறான், மழை நீரை தந்திருக்கிறான், கிணற்று நீரை தந்திருக்கிறான், ஆற்று நீரை தந்திருக்கிறான், ஏரி நீரை தந்திருக்கிறான், குளத்து நீரை தந்திருக்கிறான். இப்படி பலவிதமான நீர்களை தந்திருக்கிறான். இந்த உலகத்திலேயே மிக சிறப்பான மிக தூய்மையான நீர் என்று சொன்னால் ஜம்சம் நீராக இருக்கிறது. அகமதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் நீரை பயன்படுத்தி குடிக்கவும் செய்தார்கள், குளிக்கவும் செய்தார்கள், ஒழு செய்யும் செய்தார்கள். இதை மக்களுக்கு முன்னுதாரணமாக எடுத்தும் காட்டினார்கள் என்ற ஹதீஸ் நமக்கு இடம்பெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தூய்மையான நீரில மழை நீர் என்பது வருகிறது. மழை நீரை பற்றி இறைவன் குறிப்பிடும் போது 8வது அத்தியாயம் 11வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான், வனுஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுத்ஹிரகும் பிஹி, உங்களை மழை நீரை கொண்டு தூய்மைப்படுத்துவதற்காகவும் வானத்திலிருந்து இறைவனே இறக்கி வைத்தான் என்று 8வது அத்தியாயம் 11வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். அதற்கு அடுத்தபடியாக இறைவன் 25வது அத்தியாயம் 48வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், வனஸல மினஸ் ஸமாஇ மாஅன் தஹிரு, இந்த வானத்திலிருந்து மிக சுத்தமான பரிசுத்தமான நீரை உங்களுக்காகவே நான் இறக்கி வைத்திருக்கிறேன் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். கடல் நீரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நாங்கள் கடலில் பிரயாணம் செய்கிறோம், எங்களுடன் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து செல்கிறோம், அதை கொண்டு நாங்கள் உழு செய்தால் தாகித்திருக்க வேண்டி வரும், கடல் நீரால் உழு செய்யலாமா என்று கேட்கும் பொழுது, கடல் நீர் மிகவும் சுத்தமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. தூய்மை இல்லாமல் தொழுகை இல்லை. முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். நீங்கள் எப்பொழுதெல்லாம் தொழுகைக்கு செல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் குளிப்பது கடமையாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. புகாரில 898வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. உங்களில் ஒருவர் தூங்கி எழுந்திருத்தால் 3 முறை தன்னுடைய கையை கழுவுகின்ற வரை வேறு எந்த பாத்திரத்திலும் உங்களுடைய கையை நுழைக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. காரணம், தூங்கும் பொழுது உங்களுடைய கைகள் எங்கு இருந்தன என்று உங்களுக்கு தெரியாது. உங்களில் ஒருவர் தூங்கி எழுந்தால் அவருடைய மூக்கை 3 முறை தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்து கொள்ளட்டும். ஏனென்றால் மூக்கினுடைய தண்டு துவாரத்தில் சைத்தான் அமர்ந்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எதையெல்லாம் சொல்லுமோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 வருடங்களுக்கு முன்னதாகவே சொல்லிவிட்டாங்க. ஓடும் தண்ணீரிலே சிறுநீர் கழிக்காதீர்கள், ஆற்றங்கரையில், அது மட்டுமல்லாமல் பலன் தரும் அதாவது நிழல் தரக்கூடிய, காய்களை தரக்கூடிய, பழங்களை தரக்கூடிய, பூக்களை தரக்கூடிய
மரங்களுக்கு அடியில் இருந்து மலஜலம் கழிக்காதீர்கள், ஆற்றங்கரையில் இருந்து மலஜலம் கழிக்காதீர்கள், இது போன்ற பலன் தரக்கூடிய மரங்களுக்கு கீழே இருந்து மலஜலம் கழிக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எச்சி துப்புறதுக்கு கூட மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய நன்றி நம்ம சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. உங்களில் ஒருவர் எச்சில் துப்ப ஏற்பட்டுமே ஆனால் வலதுபுறம் துப்ப வேண்டாம், தன்னுடைய முன்புறம் துப்ப வேண்டாம் என்று சொல்றாங்க. வலதுபுறம் துப்பக்கூடாது, முன்புறம் துப்பக்கூடாது. அப்ப எங்க துப்பணும்? இடதுபுறம் எச்சி துப்பணும், அல்லது தங்களுடைய கால் அடியில துப்பணும், பாதங்களுக்கு பக்கத்துல, கால் பாதத்திற்கு கீழ் துப்பட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அகமதுல இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அவசரமாக எச்சில் வருகிறது, பெரிய கூட்டத்துக்கு மத்தியில நிக்கிறோம், அல்லது தொழுகையில நிக்கிறோம், அல்லது ஏதாவது கல்யாணத்துல நிக்கிறோம், ஏதாவது மௌத்து கூட்டத்துல நிக்கிறோம், இப்படி மக்கள் திரள் இருக்கக்கூடிய இடத்துல நிக்கிறோம், எச்சில் துப்ப வேண்டிய ஏற்படுது என்று சொன்னால் அவர் தன்னுடைய ஆடையில், கர்ச்சீஃப்ல அல்லது ஆடையினுடைய நுனி பகுதியில துப்பி கொள்ளட்டும், பிறகு சென்று கழுவி கொள்ளட்டும். அது எப்படி நம்மளுடைய ஆடையிலே நம்ம எப்படி எச்சி துப்புறது? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எச்சியை துப்பாதீங்கன்னு அர்த்தம். எச்சியை துப்பக்கூடாது. நம்மளுடைய ஆடையிலேயே நம்ம எச்சியை துப்பி வச்சுக்க முடியாதுன்னா அப்போ மற்றவங்க கால் படுற இடத்துல, அவங்களுடைய உடை படக்கூடிய இடத்துல, அவங்களுடைய கால் படக்கூடிய கை படக்கூடிய இடத்துல துப்பலாமா அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க குறிப்பாக உணர்த்துறாங்க. பள்ளிவாசலிலே எச்சில் துப்புவது பாவமாக இருக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் பள்ளிவாசல் தரை கட்டாந்தரையாக இருக்கும், அல்லது வெறும் மண்ணு தரையாக இருக்கும், மணல் தரையாக இருக்கும். அதனால இஷ்டப்பட்ட இடத்துல தொழுதுகிட்டு இருக்கும் போதெல்லாம் எச்சி துப்பக்கூடிய பழக்கம் அவர்களிடத்துல இருந்திருக்கு. இன்றைய காலகட்டத்தில் டைல்ஸ் அது இதுன்னு எல்லாம் கார்பெட்லாம் வந்துருச்சு, இப்போ வாய்ப்பே இல்லை எச்சி துப்புறதுக்கு. அந்த காலத்துல இருந்துச்சு. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளிவாசலில் எச்சில் துப்புவது பாவம். இப்ப நம்மளையும் கூட என்ன செய்வாங்கன்னா, பள்ளிவாசல் வாசலுக்கு நேரம் எச்சி துப்புவாங்க. அதையெல்லாம் செய்யக்கூடாது. பிறருக்கு தொல்லை தராத வண்ணம் அதை மண்ணில் மூடி விடட்டும். அப்படி எச்சி துப்புறோம் அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது எச்சி துப்புறோம் அப்படின்னா நம்ம காலாலேயே அந்த எச்சியை மறைச்சு விட்டுறணும், மண்ணை மூடி மறைச்சு விட்டுறணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. பைஹக்கில வரக்கூடிய ஹதீஸ், முக்கியமான ஹதீஸ், காது கொடுத்து கேளுங்க. ஒரு மனிதர் ஒழு செய்துவிட்டு சுத்தமான நிலையில் இரவில் தூங்க சென்றால் அந்த மனிதனுடைய ஆடைக்கு அருகாமையில், ஆடை எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு அதே போல நெருக்கமாக ஒரு மலக்கும் உடன்படுத்து தூங்குவார். ஆடை எப்படி இருக்கோ அதே போல ஒட்டியவராக ஒரு மலக்கும் தூங்குவார். நம்ம புள்ளை எப்படி படுக்க போட்டுக்கிறோம், ஒரு பூனையை எப்படி படுக்க போட்டுக்கிறோம், அதே மாதிரி ஒரு மலக்கும் தூங்குவார். இந்த மனிதர் எப்போது கண் விழித்தாலும் அந்த மலக்கு கண் விழித்து அல்லாவிடம், யா அல்லாஹ், இந்த அடியானை மன்னிப்பாயாக என்று நமக்காக பரிந்துரை, மன்னிப்பு, துவா கேட்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நன்மக்களில் நம்மளும் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.